ஐந்தருவியை நோக்கி ஒரு பேருந்து பயணம். குற்றாலத்திலிருந்து ஐந்தருவியை நோக்கி அரசு போக்குவரத்து கழகம் சார்பா தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. பேருந்துல வந்து குற்றாலத்திலிருந்து ஐந்தருவிக்கு வெறும் ரூ. 10 தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த பேருந்து பயணம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போற வழியிலேயே வந்து நம்ம மெயின் ஃபால்ஸ்ல எவ்வளோ தண்ணி விழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அந்த வழிய கடந்து போகுறது வந்து ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. நெறைய பேர் வந்து குற்றாலத்திலிருந்து ஐந்தருவிக்கு போயிருப்பீங்க. ஆனா இந்த பேருந்து பயணம் எதில சிறப்படையுதுன்னா, அந்த வானளாவிய காட்சிகளை பார்ப்பதில வந்து இந்த பேருந்து பயணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கார்கள்ல போனாலோ, மற்ற வாகனங்கள்ல போனாலோ இவ்வளோ தெளிவா பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஐந்தருவிக்கு போற வழி எங்கிலும் வந்து இயற்கை கொஞ்சம் இடங்கள நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஐந்தருவியில இந்த வாரம் வந்து ஆரம்பத்தில வந்து தண்ணீர் இல்லாம இருந்தாலும், தற்போது வந்து தண்ணீர் வந்து அளவு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெய்யக்கூடிய மழையின் அளவு வந்து அதிகரிச்சதுனால, கடந்த 2 தினங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதிகரிச்சு, இன்னைக்கு ரொம்ப நல்லாவே தண்ணி விழுது. சுற்றுலா பயணிகளும் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. ஐந்தருவிய பொறுத்தவரைக்கும், உள்ள வந்து நமக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஏன்னா, நெறைய அதிக பயணிகள், சுற்றுலா பயணிகள் வரும்போது, கார் பார்க்கிங் பிரச்சனை வந்து அதிகமாகும். ஏன்னா, வண்டிய வந்து கட்டணம் வசூல் செய்யும் இடத்திலேயே நிறுத்திட்டு இங்கிருந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அ இதெல்லாம் இருக்கும். நடந்தே ரொம்ப தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே போய் குளிச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீசன் வந்து பீக் டைமா இருக்கும்போது அ வரும். இப்போ நீங்க அதுக்கு பதிலா வந்து நீங்க வந்து என்னன்னா, நீங்க கார்ல போயிட்டு அவங்க விட சொல்ற இடத்துல விட்டுட்டு, இந்த பேருந்த வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, ஐந்தருவிக்கு போகக்கூடிய பேருந்த பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு எளிதா இருக்கும். அல்லது குற்றாலத்தின் மெயின் ஃபால்ஸ் பக்கத்திலேயே இருக்கிற கார் பார்க்கிங்கில விட்டுட்டு, இங்கிருந்து நீங்க பஸ்ல போறதே ரொம்ப சிறப்பா இருக்கும். போக்குவரத்து கழகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அ நிதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐந்தருவில ரொம்ப சிறப்பாவே தண்ணி விழுது. இந்த வாரம் நீங்க தாராளமா குற்றாலமோ, ஐந்தருவியோ, பழைய குற்றாலமோ, சிற்றருவிக்கோ வரலாம். ஏன்னா, மழை வந்து ஓரளவுக்கு பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகப்படுது. அதிகமா வருது. இன்னும் அதிக மழைகள் பெய்யும் பட்சத்தில குற்றாலத்தில இன்னைக்கு வந்து ஆ தடை விதிக்கவே சான்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ மழை பெஞ்சு, அவ்வளோகான தண்ணி நல்ல தண்ணி வந்துச்சு. ஐந்தருவிலயும் நல்ல தண்ணி. ஆனா தடை விதிக்கல. எல்லாருமே குளிக்க விடுதாங்க. அதனால நீங்க தாராளமா இந்த வாரம் வந்து குற்றாலம் வரலாம். இந்த வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா கார்கள்ல வருதவங்க வந்து நேரடியா எல்லாருமே அருவிக்கு பக்கத்துல போகணும்னு நினைக்காதீங்க. முன்னாடியே வந்து எங்க இடம் கிடைக்குதோ, அந்த இடங்கள்ல பார்க் பண்ணிட்டு பஸ்ல போறது ரொம்ப நல்லது. இது போன்ற குற்றாலம் சார்ந்த சுற்றுலா அப்டேட்டுகளுக்கு நம்ம பக்கத்த ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.